மூர்த்தி எங்கே இருக்காரோ அங்கெல்லாம் 4 முனிவர்கள் கீழே உட்காந்துருப்பாங்க. அவங்க பிரம்மாவுடைய மானசீக புத்திரர்கள். அவங்க போய் மக்கள் அறியாமையில் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் ஞானத்தை உபதேசம் பண்ணணும், எங்களுக்கு வந்து ஞானத்தை உபதேசம் பண்ணுங்கிறது பிரம்மாட்ட கேட்குறாங்க. பிரம்மா அதுக்கு சொல்கிறாரு, அந்த ஞானத்தை என்னால் உபதேசம் உங்களுக்கு செய்ய முடியாது, நீங்கள் சிவன்கிட்ட தான் போய் கேட்கணும், சிவனால் மட்டும்தான் அந்த ஞானத்தை உபதேசம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சனகாதி முனிவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க 4 பேரும் குழந்தை முனிவர்கள். அவங்க 4 பேரும் சிவனை நோக்கி பல ஆண்டு காலம் கடுமையாக தவம் புரிகிறாங்க. அப்போ சிவன் தெரிந்து அவங்களுடைய அந்த சிவனை நோக்கி இருந்த தவத்தை மகிழ்ச்சி அடைஞ்சு சிவபெருமான் தான் தென் திசையை நோக்கி குருவாக அமர்ந்து ஞானத்தை உபதேசம் பண்றாரு. அப்பதான் அந்த வேதங்கள் தோன்றிச்சு, ரிச் எஜு சாம அதர்வண வேதம்னு. இப்போ இந்த யாகமெல்லாம் பட்டோம்னா அதர்வண வேதத்துடைய ஒரு பகுதி தான் சடங்கு சம்பிரதாயங்கள்னு சொல்லிட்டு. அப்ப முனிவர்களுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணதுனால முனிவர்கள் ஈஸ்வரர், முனீஸ்வரன் சிவனுக்கு நேரடியாக பேரு. சிவன் தான் முனீஸ்வரர். சிவனாக இருக்கும்போது நம்மளை சோதிப்பார், ஆனா முனீஸ்வரராக இருக்கும்போது நம்மளை பாதுகாப்பார். அவர் காவல் தெய்வம் மட்டும் அல்ல, படைத்தல், காத்தல், அழித்தல் முப்பெரும் சக்தியை தன்னகத்தை வச்சுள்ள மிகப்பெரிய சக்தி. இன்னும் இந்த ஊரை பாதுகாக்கிறது, அதை பார்க்க இந்த பூமியே முனீஸ்வரர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதே மாதிரி விண்ணுலகம், இப்ப நம்ம உட்கார்ந்துருக்க இடம் மட்டும்தான் பூமி. நம்ம பாடி இருக்கிறது வானத்துல இருக்கு, விண்பகுதியில் இருக்கு. இப்போ வானமும் பூமியும் சேர்ந்துருந்தா தான் வாழ முடியும். இப்போ வானம்னு ஒரு பேசு இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. பஞ்சபூதங்கள் அது ஒண்ணு. அப்ப சனீஸ்வரர் கட்டுப்பாட்டில் இருக்கு. இதுக்கு மேல உட்காந்துருக்க சனீஸ்வரத்துக்கு கீழே உட்காந்துருக்க இடம் முனீஸ்வரர் கட்டுப்பாட்டிலே இருக்கு. 2 பேருமே சிவனுடைய அம்சம். இப்ப இந்த பால்குடம் எடுக்க சொல்றது நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச கர்மா, செஞ்ச பாவ புண்ணியம், அந்த அளவீட்டின் படி தான் எந்த நாட்டில் போய் பிறக்கணும், யாரு குடும்பத்தில் போய் பிறக்கணும், யாரு வயிற்றுல போய் பிறக்கணும், எந்த தேதியில பிறக்கணும், எந்த நேரத்தில் பிறக்கணும்னு அந்த கர்மாவே விதியா மாறி செஞ்சுட்டு நம்மளால தாங்கிக்க முடியாத கஷ்டம் துன்பம் வரும்போது இருக்கிறதோட சொத்து போயிடுமான்னு யோசிக்காத மனிதர்களே உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஆனா கடவுள் ஏத்துக்க மாட்டாரு. ஒவ்வொருவருக்கும் போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த பிறப்பே கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம அவசரப்பட்டு இறந்து போயிட்டா, மருந்து குடிச்சிட்டோ தூக்க மாட்டிக்கிட்டோ இறந்து போயிட்டா கடவுள் ஏத்துக்க மாட்டாரு. உனக்கு நீ போன ஜென்மம் செஞ்ச கர்மாவின் அடிப்படையில் பாவ புண்ணியருக்கு இந்த பிறப்பு கொடுத்துருக்கான், வாழ்க்கையை பார்த்து பயந்துட்டு ஓடியாந்துட்டியே, என் முகத்துல முடியாதுன்னு. ஒருத்தவங்க இறந்துட்டா அடுத்த பிறப்பு இருந்தா பிறப்புக்கு போகணும், இல்லைன்னா கடவுள்கிட்ட போய் அடையணும். இது 2ஆம் கட்ட நிலைன்னா அவர் தொட்டி விட்டாருன்னா சூசைட் பண்ண கேஸ்லாம் எங்க இறந்து போச்சு சொந்த மந்தத்தை பார்க்கும். இன்னைக்கு அலையக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாமே நான் அவசரப்பட்டு இறந்துட்டோமே, அவசரப்பட்டமே தான் அலைஞ்சிட்டு இருக்கு. கடவுள்கிட்டையும் போக முடியல, அடுத்த பிறப்புக்கும் போக முடியாது. ஒன்றை மட்டும் புரிஞ்சுங்க, கடவுள் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துருந்தா அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்மளால சமாளிக்க முடியாத கஷ்டத்தையோ துன்பத்தையோ கடவுள் தர்றது, நம்ம தான் மனசு விட்டுருவோம். மிகப்பெரிய பிரச்சனைகள் வர்ற மாரி இருக்கும், நம்மளை துரத்துற மாரி இருக்கும், ஆனா அது அப்படியே கடந்து போயிடும், அதுவும் மாறி போயிடும், இதுவும் கடந்து போயிடும். நம்ம போன ஜென்ம கர்மா அடிப்படையில் தான் நம்ம கஷ்டப்படுறது, துன்பப்படுறது, வேதனைப்படுறது எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துருக்காரு, இதுவும் கடந்து போயிடும். இந்த பால்குடம் எடுக்கக்கூடிய நோக்கமே என்னன்னா, நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச கர்மா இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சு தெரியாம சில பாவங்கள் செஞ்சிருக்கோம், அதனால நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். பெரிய பாதிப்பு நமக்கு வராமல் தடுக்கிறது. அது மட்டும் இப்போ சனி பயிற்சி இருக்கு, அடுத்த மாதம் 29 சனி பயிற்சி கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு போகுது. அப்போ மீனத்துக்கு இன்னும் 2.5 வருஷத்துக்கு சனி இருக்கு, கும்பத்துக்கும் 2.5 வருஷத்துக்கு இருக்கு. அது மீனத்துக்கு பக்கத்தில் இருக்க மேச ராசிக்கும் 7.5 வருது. கடக ராசிலேருந்து சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, அதுக்கு 2.5 வருஷம் சனி வருது. அந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா கர்மகாரகர்னு பேரு. நம்ம செய்ய பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாப்புல தண்டனைக்காரகர். நம்மளை நல்வழிப்படுத்து, நம்மளாம் எல்லாம் உயிர் தான், அதை நல்வழிப்படுத்துறதுக்காக நமக்கு கஷ்டங்கள் துன்பங்களை கொடுப்பாரு. அதை வந்து சரி பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம செஞ்ச பாவம் தவறுகள் தப்புக்கு எல்லாத்துக்குமே என்ன ஒரு பனிஷ்மெண்ட் அந்த டயத்தில் இருக்கும். அதனால வண்டியிலேருந்து விழுந்துருது, அடிபடுறது, பணத்தை இழந்துருவோம், கடனில் மாட்டிப்போம், புருஷம் டாக்டர்ல சண்டை போட்டிருப்போம், பிரிஞ்சிருப்போம். இதே மாதிரியான
நமக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகளை சனி பகவான் கொடுத்துருவார். இப்போ இதை பால்குட நோக்கம் எடுக்கும்போது என்னன்னா, சனி பகவானால நமக்கு மிகப்பெரிய தாக்குதல் வராது. அது மட்டும் சிவனும் முனீஸ்வரனும் ஒன்று, ரெண்டு பேருமே ஈஸ்வர பட்டம். முனீஸ்வரர் இன்னைக்கு இருக்கிற இந்த சப்த முனிகள் சொல்றோம்னா சப்த முனிகள், அதே சப்த கருப்பு, அது ஐயனார் உள்பட அனைத்து காவல் தெய்வங்களும் முனி எல்லாம் முனியப்பர் முனியாண்டவர் இதுமாரி சொல்றாங்களே, அவங்க எல்லாம் வினேஸ்வருடைய அம்சங்கள். வீரன் வீரன் வண்டி வீரன் அக்னி வீரன் தூண்டி வீரன் தூண்டிக்காரன், அதேமாரி சப்த கருப்பு, அதே மாதிரி ஐயனார் உள்பட உலகத்தில் இருக்க ஒட்டு மொத்த காவல் தெய்வங்களும் வினேஸ்வருடைய சகோதரர்கள் பண்றாங்க. நீங்க ஏதாவது குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னா வினேஸ்வருக்கு எங்கேயாவது இருக்காருன்னு ஒரு அர்ச்சனை பண்ணா கூட குலதெய்வம் ஏற்றுக்கிற மாரி, ஏன்னா அவங்க சகோதரர் மாரி. அப்ப நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்தினால ஏற்பட இருக்கக்கூடிய ஆபத்தை விலக்கி விட்டுவாரு. அது மாதிரி ஆத்மாவெல்லாம் ஈஸா சாந்திப்படுத்த முடியும் நம்ம இடத்துல. நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க வினேஸ்வரர் கோயில்னு பேருக்கு, ஆனா எல்லா சாமியுமே எதுக்கு இருக்குன்னு சொன்னா வினேஸ்வரருக்கு தலைமை இடமே இதுதான் உலகத்திலேயே. அப்ப வினேஸ்வரருக்கு கோபுரம் வச்சு கட்ட முடியாது, இங்க மட்டும்தான் கோபுரம் இருக்கு, மேல தனி கோபுரம் இருக்கு, தனி ஸ்தலம். அவருக்கு தலைமை இடங்கிறதுனால உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த சக்தியும் இங்க எழுந்துட்டு என்னிடம் என்ன வழி என்ன வழின்னு கேட்டுச்சு. இங்க இருக்கிற அனைத்து 500க்கு மேற்பட்ட சாமி சிலைகளை எங்க வைக்கணும் கட்டணும்னு சொல்லிட்டு 16 வருஷமா அதை கட்டியிருக்கேன். அப்ப இங்க வந்து பால்குடம் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் கொடுப்பினை கிடைச்சிடாது. இப்ப பால்குடம் எடுத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு தெரியாம செஞ்ச பாவம் ஊழ்வினை எல்லாம் கரையும், நம்ம வேண்டுதல் நிறைவேறும். நம்பிக்கை மட்டும் இறக்க வேண்டாம். கல்யாணம் நடக்கும், குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கும், அதே மாதிரி கடல் பிரச்சனை இருந்தெல்லாம் தீரும், நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்கன்னா விளக்கும், ஆத்ம தோஷம் இருந்ததுன்னா விளக்கும். என்ன தேவையோ அதை செஞ்சிருவார். இந்த மஞ்சள் பேப்பரை உங்களை கொடுத்து எழுதி போட சொல்றேன். என்ன தெரியுமா, நீங்க மண் ஏதாச்சும் எடுத்துட்டு சொல்லி பரிகாரம் பண்ணும்போது என் கைப்பட எழுதி வைக்கிறது ஒண்ணு உங்களுக்காக. இப்ப நீ யாகத்துல வரும்போது உங்க கையாலே எழுதி போடுவீங்க. அப்ப இந்த இன்னைக்கு வந்து பௌர்ணமி, பூமி சந்திரன் சூரியன் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். பஞ்சபூத சக்திகளும் அதிகமா இருக்கும். இன்னைக்கு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பஞ்சபூத சக்திகளும் அதிகமா இருக்கும். இறை சக்தி அதிகமா இருக்கும் எல்லா இடத்திலும். சாதாரணமா நம்ம செய்யற வேலைகளை விட இன்னைக்கு செய்யும் போது கொஞ்சம் கூடுதலா செய்ய முடியும். இந்த உங்க கைப்பட எழுதிப்படுறத அக்னி தேவன் வாயிலாக வினேஸ்வரர் அந்த கோரிக்கையை கொடுத்துருவோம். அப்ப உங்க வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறுங்கிறதுனால தான் ஒவ்வொரு ட்ரிப்பு பால்குடம் ட்ரிப்பே சொல்றோம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்க பரிகாரம் சாமிக்கு பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பால்குடம் எடுக்கும்போது நமக்கு புதிய பிரச்சனை என்ன இருக்கோ அதை எழுதி போடலாம், அது தீரும். அதே மாதிரி நவகிரகத்தினால வரக்கூடிய பாதிப்பு குறையும். அதுக்காக தான் இந்த மஞ்சள் சீட்டு கொடுத்து எழுதி பால்குடம் எடுக்கிறவங்க மட்டும் அதை கொடுத்து எழுதி போட சொல்றது. எல்லாருக்கும் இந்த பௌர்ணமியில எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் வினேஸ்வர பெருமான்கிட்ட வேண்டி